ஆலய முன்றலில் அதிக ராஜராஜேஸ்வரி என்று அழைக்கப்படக்கூடிய ராஜராஜேஸ்வரியாக மாற்றி விட்டார்கள். கனடா, ஆஸ்திரேலியா போன்ற கன்னியம்மன் கோயில் முன்றலில் தான் சிலப்பதிகார மகாநாடும் கையிலே தங்க கிளி அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய ஆலயமானது புங்குடு தீவில் ஒரு புகழ்பூத்த ஒரு அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணத்தில், குறிப்பாக புங்குடுதீவில் நிற்கிறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலயம். ராஜராஜேஸ்வரி என்று அழைக்கப்படக்கூடிய கண்ணகி அம்மன் ஆலயத்தில் இன்றைய நாளில் வருடாந்த மகோற்சவத்தில் கொடியேற்றத்தோடு வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமாகுது. அதனால நாங்கள் இன்றைக்கு காலை பொழுதிலே புங்குடுதீவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடியது மண்கும்பான் வெள்ளைப்புற்றடி வீரகத்தி விநாயகப் பெருமானுடைய அந்த கோபுரத்தை பார்க்குறீங்களா. அண்மைய நாளில் தான் மகோற்சவம் நடந்து நிறைவேற்றிருக்குது. இப்போ எங்களோட வருடப்பிறப்பண்டு சித்திரை வருடப்பிறப்பண்டு ரதோற்சவம் கண்டிருந்தவர் இவரும் மாணிப்ப மருதரி விநாயகப் பெருமானும். அப்படியாக மண்கும்பான் வீரகத்தி விநாயகப் பெருமானையும் பார்த்து கொண்டு இதில் ஒரு புதிய விஷயம் இடம்பெற்றிருக்கு. அந்த விஷயத்தை காட்டணுன்றதுக்காக தான் இந்த காணொலி. இதில் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் புதிதாக திறக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பலர் அறிந்திருப்பீர்கள். அறியாதவர்களுக்கு இந்த விஷயத்தை காண்பித்து கொண்டு பயணிக்கலாம் என்று தான் இந்த மண்கும்பான் விநாயகப் பெருமானுக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா திறக்கப்பட்டிருக்கின்றது. நியூ லலிதா ஜுவல்லரி நகை மாடம் அவர்களுடைய உரிமையாளர்கள் அவர்கள் தான் இதுக்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். புதிதாக திறக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல், டீசல் எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு இங்கே வாஷ்ரூம் வசதிகள் கூட இருக்குது. அதாவது சாதாரணமாக அந்த இடத்துல இருந்து உங்களோட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி வகையில் வாஷ்ரூம் வசதியெல்லாம் இருக்குது என்ற மாதிரியாக பதிவு செய்திருந்தவர்கள். சரி, நாங்கள் இப்போ புங்குடுதீவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். புங்குடுதீவு என்றாலே ஞாபகம் பெறது எங்களுக்கு முதலாவது புங்குடுதீவில் இருக்கக்கூடிய கண்ணகி அம்மன் ஆலயம். இப்பொழுது ராஜராஜேஸ்வரி அம்மன் என்று சொன்னாலும் கூட புங்குடுதீவு கண்ணகி அம்மன் என்று சொன்னால் தான் இப்பொழுதும் உலகில் பல பேருக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். அந்த புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய அந்த வரவேற்பு வாயில் அங்கே நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு பிரம்மாண்டமாக வேறு எங்கேயுமே இல்லை என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஒரு ஆலயத்திற்குள்ளே செல்லக்கூடிய இந்த வரவேற்பு வாயில் இவ்வளவுத்துக்கு பிரம்மாண்டமாக இலங்கையில் இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயும் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. அப்படியாக அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த புங்குடுதீவினுடைய பிரசித்தி வாய்ந்த சுற்றுலா தலங்கள் அந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறோம். ஒரு பதாகை ஒன்று போட்டு நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். தீர்ப்பாயம் வாட்ஸ்அப் குழுமம் அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அதே சமயம் தாயகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இணைந்து தான் அந்த விஷயங்கள் செய்திருக்கணும். இந்த புங்குடுதீவை இந்த இடத்தை ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகணும், இல்லாட்டி நிறைய பேர் இங்கே வர வைக்கணும், ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றணும் என்ற அந்த நிலைப்பில் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயற்பாடு பாராட்டத்துக்குரியது. அப்படித்தான் இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம். கண்ணகைபுரம், இந்த கண்ணகி அம்மன் இருக்கிற இந்த இடம் கண்ணகபுரம் என்றே ஒரு இடமாகவே சொல்லப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. அவ்வளத்திற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கண்ணகி அம்மனுடைய ஆலயம். போகிறதுக்கு முதலே ஒரு இன்னும் ஒரு ஆலயம் அதில் இருக்குது. மிக அழகான ராஜகோபுரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய சிறிய ஆலயம் இல்லை, பெரிய ஆலயம் இருக்குது. இப்போ நாங்கள் கண்ணகி அம்மன் ஆலயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். மிக அழகான ரம்மியமான சூழல் அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்திற்கு முன்னாலே கடற்கரை என கடல் அலை தாளாட்ட அமைந்திருக்கக்கூடிய ஒரு ரம்மியமான ஆலயம் தான் இந்த புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலயம். ஒரு பிரம்மாண்டமாக அமையப்பெற்று கும்பாபிஷேகம் கண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக ஆலயம். கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் பார்க்கப்படுகிறது. அப்படியாக விழாக்குளம் போன்றிருக்குது. அதிகளவான காவல்துறையினர், போலீஸார் இந்த இடத்துல கடமைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம்னு தெரியல. வளமைக்கு மீறிய போலீஸார் நான் வளமையாக இப்படி காண்பதில்லை. ஆனால் இன்றைய நாளில் அதிகளவான போலீஸாரை பார்க்கக்கூடியமாக இருக்குது. எல்லா ஆலயங்களிலுமே பொதுவாக காவல்துறையினருடைய கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறேன். காவல்துறையினர் பார்க்கக்கூடிய மாதிரி இரண்டால் இந்த திருட்டு சம்பவங்கள் அவை தொடர்பாக. அப்படியாக ராஜேஸ்வரி அம்மனுடைய கண்ணகி அம்மனுடைய இந்த அழகான கோபுரம், ராஜகோபுரம் அம்பாளினுடைய மிக சிறப்பாக அங்கே காட்சி தரக்கூடிய அந்த விஷயம். அப்படியாக முன்னால் இருக்கக்கூடிய இந்த மண்டபம் எல்லாமே தனித்துவமான வித்தியாசமான அமைப்பில் நிறைந்த வேலைப்பாடுகளோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம். கொடியேற்றத்திற்கான ஆரம்ப கட்ட பூஜைகள், அங்கே விநாயகர் பெருமானுடைய வழிபாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது.
அப்படியாக இங்கே இராணுவத்தினர் கூட இந்த இடத்துல வருகை தந்திருக்கிறார்கள். இராணுவ உயரதிகாரியோரால் அங்கே ஆலயத்திற்குள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் என நாங்களும் ஆலயத்துக்குள்ளே செல்லலாம். இந்த கொடியேற்ற காட்சிகள் தொடர்பாகவும் அம்பாளுடைய வசந்த மண்டப பூஜை காட்சிகள் எல்லாமே தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஆலயத்தினுடைய வரலாறு, இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் எல்லாமே இந்த காணொலியில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். காணொலியை தொடர்ந்து பாருங்க. 1/5/2026 அன்றைய நாள் சித்திரை மாதம் 18வது நாள் வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவிலே சவுத்துர தீர்த்தம் நடைபெறும். மாலை திருவூஞ்சல், துவையா அவரோகணம், கொடியிறக்கம் மற்றும் சண்டேஸ்வர. அப்படியாக இப்போ நாங்கள் ஆலயத்திற்குள்ளே வந்துட்டோம். ஒரு பிரம்மாண்டமான ஆலயம். கட்டாயமாக யாழ்ப்பாணம் வரும்பொழுது, இங்கே யாழ்ப்பாணம் அல்லாத வேறு யாரும் யாழ்ப்பாணம் வரும்பொழுது கட்டாயம் இந்த ஆலயத்திற்கும் வந்து ஆலயத்தினுடைய அழகையும் அம்பாளினுடைய தரிசனத்தையும் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. இரண்டாம் மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். அம்பாளுடைய வசந்த மண்டபத்தினுடைய எழிற்காட்சி இங்கே தான் பூஜைகள் இடம்பெறும். அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே நாதஸ்வர வித்துவான்கள், தமிழ் நாதஸ்வர வித்துவான்கள் தமிழ்நாட்டு இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்ற மாதிரியாக சொல்லியிருந்தார்கள். தொடர்ந்து இங்கே வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற போகுது, அவற்றை நாங்கள் பார்க்கிறோம். மிக அழகாக அம்பாள் அங்கே வசந்த மண்டபத்திலே காட்சி தரக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க. தீபாராதனை காட்டப்பட்டு கொண்டிருக்குது. 2026ஆம் ஆண்டு பராபவ வருடம் பிறந்திருக்குது. அந்த வருடத்தில் அம்பாளுக்கு கொடியேற்ற நிகழ்வு இன்றைய நாளில் காலை 10 மணி அளவில் இந்த கொடியேற்றம் இடம்பெறும் என்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறார்கள். அங்கே மகோற்சவ பிரதம குரு அவர்கள், யாழ்ப்பாணம் சித்தங்கேணி விநாயக பெருமானுடைய பிரதம குரு, இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தியிருந்தவர் கூட ஐயா தான். நாங்கள் கும்பாபிஷேகத்தை வரும்பொழுது கூட பார்த்துருப்போம். பிரதம குருவாக இருந்து கும்பாபிஷேகத்தை, பிரம்மாண்டமான அந்த கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தி இருக்கக்கூடியவரும் ஐயா தான். அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கலாம். அம்பாள் அங்கம் முழுதும் தங்கம் அணிந்து கண்ணகி தாய் காட்சி தருகிறாள். அவளுக்கு அழகாக அங்கே பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. மற்ற ஆலயங்களை விட இந்த வசந்த மண்டப தரிசனம் என்றது இங்கே வித்தியாசமாக இருக்கும். வேறு பெரிய அளவிலான ஒரு வசந்த மண்டபம் ஒரு இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். உலகத்திற்கு அழகான ஒரு காட்சி. அந்த அருகிலே அங்கால 2 மகன்களும் இருக்க, விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் என அமர்ந்திருக்க அம்பாளுக்கு வந்து காலை பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. அப்படியாக அம்பாளுக்கு வசந்த மண்டபத்தில் பூஜைகள் தற்பொழுது நிறைவேற்றிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே
மற்ற நிகழ்வுகள், அதாவது கொடிச்சீலை ஆலயத்தினுடைய உள்வீதியை விளம்பெறுவதற்காக எடுத்து செல்லப்பட இருக்குது. அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். கொடிச்சீலை எடுத்து ஆலய உள்வீதியை விளம் வந்து அப்படியாக அதை தொடர்ந்து அம்பாள், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் என மூவருமே எழுந்தருளி சென்று அங்கே கொடிமரத்திற்கு முன்னாலே சென்று நின்று பார்த்து கொண்டிருக்க அம்பாளுடைய கொடி வந்து அங்கே மேலே ஏற்றப்படும். அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கலாம், அம்பாளினுடைய அந்த கொடிச்சீலை ஆனது ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை சுற்றி விளம்பரப் போகின்றது. கொடிச்சீலையானது ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியில் சிவாச்சாரியர் அவர்களுடைய சிரசிலே தலையிலே வைக்கப்பட்டு சுமக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு இப்பொழுது இங்கே எழுந்தருளிக்கக்கூடிய அம்பாள் ஒவ்வொருத்தராக அங்கே நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக விநாயகப் பெருமான் எழுந்தருளி வருகின்றார். எப்பொழுதுமே எங்களுக்கு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் அவர் தான் எங்கேயுமே முன்னுக்கு. அதால் அவரை வந்து நாங்கள் இப்போ முன்னுக்குள்ள முதலாவதாக வந்து விநாயகப் பெருமான் அங்கே வசந்த மண்டபத்திலேருந்து அழகாக எழுந்தருளி வருகிறார். அதே தொடர்ந்து இங்கே அம்பாள் எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து அங்கே இளையவர், முத்துக்குமரன், சரவணபவன், சண்முகன், கந்தன், கதிர்வேலன், கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய முருகப்பெருமான் வாரார். எனக்கு அவர் நிறைய பிடிக்கும். அதெல்லாம் இவ்வளவு வார்த்தைகளும் அவருக்காக. அவரை பற்றி சொல்கிறோன்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படியாக விநாயகப் பெருமான், நடுவிலே அம்பாள், அருகிலே முருகப்பெருமான் என மூவருமாக அங்கே மெதுமெதுவாக அசைந்து வர முன்னாலே கொடிச்சீலை தலையிலே சிரசிலே சுமக்கப்பட்டு ஆலயத்தினுடைய கொடித்தம்பம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி இப்பொழுது அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். மிக அழகாக ரம்மியமாக அங்கே தாயும் 2 மகன்களும் அருகே அமர நடந்து வரக்கூடிய அந்த அழகிய காட்சி. கொடிமரத்திற்கு முன்னாலே அருகிலே வந்து அமர்ந்து பார்க்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்க்கலாம், அம்பாளினுடைய ஒரு அழகிய தரிசனம் அருகிலே பார்க்கக்கூடியமாக இருக்கும். அங்கே தங்க கிளிகள் அம்பாளினுடைய கையில் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். தங்கம் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய தங்க கிளிகள் என அங்கம் முழுதும் தங்கம் அணிந்தவளாக கண்ணகி அம்பாள் அங்கே காட்சி தருகிறாள். மிக அழகான பட்டாடை அணிந்து சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி அழகாக அங்கே அம்பாள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி, அந்த தரிசனம். தற்பொழுது கொடியேற்றுவதற்குரிய இந்த ஆயத்த பூஜைகள் எல்லாமே அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சரியாக 10 மணிக்கு கொடியேற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம் 10 மணிக்கு கொடியேற்றப்படுதா இல்லையான்னு. இருந்தால் இந்த நேர முகாமைத்துவம், நேர அடிப்படையில் கோயில்கள் இயங்குவது என்பது பார்த்திங்கன்னா சரியான குறைவாக இருக்கும். அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கலாம் அழகான கண்ணகி தாயினுடைய அந்த காட்சி. அருகிலே முருகப்பெருமான் காலுக்கு மேலே காலை தூக்கி போட்டுக்கொண்டு அங்கே இருக்கிறார் பாருங்க வடிவா. அப்படியாக இங்காலே விநாயகப் பெருமான் என கீழே மூவர் இருக்கிற மாதிரி மேலேயும் அதே மூவரும் அப்படியே இருக்கிறார்கள். கொடித்தம்பம் மிக உயரமான கொடித்தம்பம் கண்ணகி அம்மனுடையது. அதே மாதிரி இந்த ஆலயத்தினுடைய உட்பகுதிகள் கூட நீங்கள் பார்க்கலாம். மிக பிரம்மாண்டமாக நாங்கள் காட்சி தரும் இந்த ஆலயத்தினுடைய உட்பகுதிகள் என்றால் மேலே எழுந்திருக்கக்கூடிய மண்டபங்களாக இருக்கும் எல்லாமே. அப்படியாக இப்போ நீங்கள் அங்கே கொடிச்சீலை பார்க்கலாம். அம்பாளினுடைய கொடிச்சீலை எப்படியாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் இங்கே இந்த கொடியேற்ற காட்சிகளை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே மூலஸ்தானத்திலே கருவறையிலே அமைந்திருக்கக்கூடிய அம்பாளிடம் ஆசி வேண்டி பிரதம குருக்கள் அவர்கள் அம்பாளுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம். இந்த கொடியேற்றமானது சிறப்பாக நிகழ வேண்டும், அம்பாளுடைய இந்த மகோற்சவங்கள் எல்லாமே சிறப்பாக நிகழ்ந்து முடிய வேண்டும் என்பதற்காக அங்கே அம்பாளிடம் ஆசி பெறக்கூடிய அந்த விஷயம், அம்பாளுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே தேங்காய்கள் உடைக்கப்படுகின்றன, தொடர்ந்து தீபாராதனை காட்டப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
அதனைத் தொடர்ந்து இங்கே கொடிக்கம்பத்திற்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்குரிய வழிபாடுகள், அவருக்குரிய தீபாராதனைகள், அந்த விஷயங்கள் அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே சரியாக 10 மணி அளவிலே அம்பாளுடைய கொடியேறி 10 மணி 1 நிமிடத்தில் அம்பாளுடைய கொடி வந்து அங்கே மிகச்சிறப்பாக ஏற்றப்பட்டிருக்குது. அம்பாள் கொடியேறிவிட்டால் இனி கோலாகலமாக அம்பாளுடைய இந்த மகோற்சவங்கள் இடம்பெற இருக்குது. திருவிழாக்கள் எல்லாமே சிறப்பாக இடம்பெறும். அங்கே நீங்கள் பார்க்கலாம், கொடி ஏற்றப்பட்டு விட்டது. மிகச்சிறப்பாக அம்பாளினுடைய இந்த மகோற்சவம் 2026ஆம் ஆண்டுக்கான பராபவ வருட மகோற்சவம் வந்து ஆரம்பமாக இருக்குது. நிறைந்த அடியவர்கள் இந்த இடத்துல வருகிறது. இந்த உள்ளூர் அடியவர்கள், அதே மாதிரி புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான அடியவர்கள், பக்தர்கள் அம்பாளை தேடி இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதையும் தாண்டி இன்னும் அதிகளவான பக்தர்களை வந்து நாங்கள் அடுத்தடுத்த திருவிழாக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக தவில் நாதஸ்வர இசை அங்கே முழங்க அம்பாளுக்குரிய கொடிக்கம்பத்திற்குரிய பூஜைகள், அபிஷேகங்கள் இப்பொழுது அங்கே இடம்பெறுகின்றது. அபிஷேகங்களை தொடர்ந்து கொடிக்கம்பத்திற்கான தீபாராதனை காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து
அம்பாள் ஆலயத்தினுடைய உள்வீதியை விளம்பரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிக அற்புதமாக இந்த ஆலயத்தினுடைய அழகோடு அம்பாளும் சேர்ந்து விளம்பெறும் பொழுது அம்பாளுடைய அழகோடு இந்த ஆலயமும் சேர்ந்து மிளிரக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அங்கே சிறப்பாக கொடிக்கம்பத்திற்குரிய அபிஷேகங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது. தொடர்ந்து இங்கே கொடிக்கம்ப பூஜைகள் இடம்பெறும். அந்த காட்சிகளையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். கொடிக்கம்ப பூச வழிபாடுகள் நிறைந்த அடியவர்கள் சூழ கொடியேற்றம் கண்டிருக்கக்கூடிய அம்பாள் இப்பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆசீர்வாதம் வழங்கப்படுகின்றது. இங்கே கொடியேற்ற நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவருக்குமே சிவாச்சாரியாரால் ஆசீர்வாதம் அரிசிகள் தூவி அங்கே ஆசீர்வாதம் வழங்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். இதுக்காகத்தான் நிறைந்தவர்கள் கொடியேற்ற நாளிலே வருவார்கள். இந்த ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும். இந்த கொடியேற்ற காட்சியை கண்டுவிட்டு அம்பிகை சிவாச்சாரியாரின் கையால் இங்கே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது என்பது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்பதால் வந்து நிறைந்தடியவர்கள் தேடி வருவார்கள். அப்படியாகத்தான் அங்கே ஆசீர்வாதம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை பார்க்குறீங்கள். அதனைத் தொடர்ந்து இங்கே மூவரும் ஆலய உள்வீதியை விளம்பெறுவதற்காக இப்பொழுது எழுந்தருள்கிறார்கள். அங்கே விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலும் அம்பாள் வந்து இடப வாகனத்திலும் அப்படியாக முருகப்பெருமான் தனக்கே உரித்தான மயில் வாகனத்திலும் அங்கே எழுந்தருளி தற்பொழுது விளம்பரப் போகிறார்கள். அந்த காட்சியில் வந்து நாங்கள் பார்க்கலாம். மிக அழகாக இருக்கும். மூவரும் இணைந்து இங்கே விளம்பெறும் பொழுது பார்க்கக்கூடிய அந்த காட்சி வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு விருத்தாகட்டும். இன்றைக்கு உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கோயில், உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலில் இன்றைய கொடியேற்றம். எனக்கு இப்போ நிறைய பேர் தெரியாது அந்த கோயில் வரலாறு, இந்த கோயில் சம்பந்தம்லாம் தெரியாது. சொல்லுங்கள் கோயில் சம்பந்தம். அதாவது என்னென்னா, இந்த ஆலயமானது புங்குடு தீவில் ஒரு புகழ்பூத்த ஒரு பழமை வாய்ந்த ஆலயம். கண்ணகி அம்மாளுடைய என்று தான் அழைக்கப்பட்டது. இன்றைய நிலைமையில் ராஜராஜேஸ்வரி என்ற என்னுடைய குருமார்கள் கண்ணகையம்மன் என்பதை ராஜராஜேஸ்வரியாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் எங்களுக்கு தெரியும் கண்ணியம்மன் கோயில் என்றால் தான் புங்குடுதியில் பிரசித்தி பெற்றதாக இருக்கும். அது மட்டுமல்ல, கண்ணகி புறம் என்றே ஒரு இடத்தை வச்சுருக்காங்க. மற்றொரு கடற்கடை பகுதியில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த பேழையில் தான் அந்த கண்ணகி அம்மாள் வந்ததாகவும் அது ஒரு பூவரச மரத்தில் வச்சு
வச்சு அந்த பேழையை திருப்பி தூக்கும் பொழுது தூக்க முடியாது இருந்தபடியால் அந்த பூவரதம் மனதெல்லாம் கண்ணகி அம்மனை வச்சு வழிபட்டவை. அதற்கு பிறகு வளர்ந்த ஒரு சமுதாயம் இங்கு ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் பலர் இருந்த காரணத்தினால இது ஒரு ஆலயமாக உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கி இந்த ஆலயம் சிறப்பாக நடந்த மட்டுமல்ல, இந்த கண்ணையம்மன் கோயில் முன்றலில் தான் சிலப்பதிகார மகாநாடும் நடைபெற்றது. அது ஒரு வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒன்று. நாங்கள் சிறு வயதிலே இருந்த நாம ரெண்டாலும் அந்த சிலப்பதிகார மகாநாடு இன்றும் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆலயத்தின் வளர்ச்சியானது இங்கு இருந்தவர்கள் அனைவரும் ஒரு பண வல்லமையோடு இருந்த காரணத்தினாலே ஆலயம் வெகுவாக வளர்ந்தது. தற்போதைய சூழ்நிலையிலே ஒரு புதிய நிர்வாகம் அமைக்கப்பட்டு இந்த ஆலயத்தை ஒரு வித்தியாசமான முறையிலே ஒரு மக்கள் கவரக்கூடிய முறையிலே ஒரு சுற்றுலா மையமாக கூட மாறக்கூடிய அளவிலே அமைக்க வேண்டும் என்று இன்றைய ஆலய பரிபாலன சபை தலைவர் செல்லையா யுகேந்திரன் அவர்கள் தன்னுடைய முழு முயற்சியையும் இதிலே அர்ப்பணித்து இறுதி வரை இன்றும் அவர் அந்த முயற்சியிலே இருந்து வலுவாது இந்த ஆலயத்தை ஒரு சிறந்த வழிக்கு கொண்டு வரணும் என்று நடத்தி வருகின்றார்கள். இதற்கு எமது மக்களும் பூர்ண ஒத்துழைப்பு வழங்கியதன் காரணமாகத்தான் ஆலயம் சிறந்து வளர்ச்சி அடைகின்றது. ஆனால் எமது கிராமத்தைச் சேர்ந்த பல அன்பர்கள் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளும் சரி, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் சரி இருக்கின்றார்கள். அவர்கள் என்றுமே நம்முடைய கண்ணகி அம்மனை தங்களுடைய உள்ளத்திலே நினைத்து வழிபடுவதன் காரணத்தினால் இன்றும் அவர்கள் பெருமளவு நிதியை எமது ஆலயத்துக்கு வழங்கி ஆலயம் தொடர்ந்து வளர வேண்டும் என்று முயற்சியிலே இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் கண்ணகி அம்மன் என்று சொன்னால் இன்று இலங்கையில் மட்டுமல்ல உலகிலே எந்த இடத்தில் இருந்தாலும் கண்ணகி அம்மனுடைய வளர்ச்சி அளப்பரிய வளர்ச்சி என்பதை எடுத்து கூறுவார்கள். புங்குடுதீவிலே பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் கண்ணையம்மன் கோயில் மிக முக்கியமானது. அதே போன்று இந்த கண்ணையம்மன் கோயிலே நாங்கள் சிறுவயதாக இருந்த காலத்திலே இந்த ஆலயத்தை சுற்றி இரவு திருவிழாக்களிலே பல்வேறு வேடிக்கைகள், களியாட்டு விழாக்கள் எல்லாம் நடைபெறுவது இங்கே வருகாந்து வண்டில் மாடுகள் எல்லாம் வருகாந்து இந்த வீதியிலே இருந்து இதுகளை பார்த்து எம்பெருமானுடைய அருளாசியையும் பெற்று சென்ற வரலாறுகள் இருக்கின்றது. பிறகு காலப்போக்கில் வளர்ச்சி அடைந்து எம்பெருமான் ஒரு எதிர்பாராத அளவிலே உச்ச வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது மட்டுமல்ல, இன்று பல முரண்பாடுகள் இருந்தாலும் முயற்சியில் ஒரு முரண்பாடுகள் உருவாவது வளமை. இவை அனைத்தையும் ஏதோ ஒரு வழியில் நீக்கி எம்பெருமானுடைய வளர்ச்சி உயர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஜிஎல் தரிசன் அவர்கள் எங்கு சென்றாலும் எமது ஆலயங்களுடைய பேட்டியை எடுத்து போடுவது வளமை. இதற்கு சுவிஸிலே இருக்கின்ற எமது முன்னாள் சுவிஸ் மக்கள் விழிப்புணர்வு ஒன்றிய சுவிஸ் சஞ்சன் அவர்களும் இதை ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்ற விருப்பை கொண்டிருந்தவர். அதன் காரணமாக இன்று இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த நிகழ்விலே மதுசூதன் குருக்கலையா அவர்கள் இன்றைய கொடியேற்ற திருவிழாவை மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார். அவர்தான் கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தியவர். ஆகவே இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி அவ்வளவு உயர்ச்சி இது எம்பெருமானுடைய உள்ளங்களிலே அம்பாளுடைய கருணை என்றும் இருப்பதன் காரணமாக அவளுடைய ஒளிக்கீட்டானது எல்லோர் உள்ளத்திலும் மலர்வதனால் எல்லோரும் இந்த மண்ணிலே இன்புற்று வாழ முடியும் என்பதை கூறி எனது சந்தர்ப்பம் அளித்த ஜிஎல் தரிசன் அவர்களுக்கு நன்றி கூறிவிட வருகின்றேன். அப்படியாக வரலாற்று சிறப்புமிக்க கண்ணகி அம்மனுடைய இந்த கொடியேற்ற காட்சிகளை இந்த காணொலியோட உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்களை எல்லாருக்குமே நன்றி. சிறப்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.